எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? லேப்டாப், மொபைல் ஃபோன் ரெண்டுலையுமே லைவ் கிளாஸ் ஓப்பன் ஆகுதா? எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. எல்லாமே ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க முடியல. நான் சால்வ் பண்ணிடவா? ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்றேன். அதுக்கு அடுத்து இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே 30 தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். கொடுக்கப்பட்ட கோவையை சுருக்குக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 18 பிளஸ் 3 ஆஃப் 24 டிவைடட் பை 8 இன்ட்டு 2 மைனஸ் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? இதுக்கு வந்து போர்டு மாஸ் ரூல் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? 18 பிளஸ் 3 ஆஃப் 24 டிவைடட் பை 8 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நாம என்ன பண்ணணும்? இந்த டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இதை முடிச்சு விட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். அப்ப 3 இன்ட்டு 2 வந்து 6 வருமா? அப்ப 3 இன்ட்டு 6 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 18. அப்ப இந்த 3ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வந்தாச்சு? 18 கொண்டு வந்தாச்சு. அடுத்து வெளியே ஒரு -6 இருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 18 பிளஸ் 18 வந்து 36. 36 மைனஸ் 6 வந்து 30. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 30. ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நீங்க சால்வ் பண்றீங்களா? ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஒரு ஷிஃப்டோட கொஸ்டினையும் முடிச்சிடலாம். நீங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சால்வ் பண்ணிடுறீங்களா? ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 30 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? Okay, நானே explain பண்றேன். A metal rod is divided into 3 parts A, B, C. The length of A and B are in the ratio 9:14. Length of C and B are in the ratio 10:13. If the difference between the length of A and C is 23 cm, find the total length of the metal rod. ஒரு உலோக கம்பி A, B, C னு 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. A மற்றும் B ஓட லென்த்தோட ரேஷியோ என்ன? நீளங்களின் விகிதம் என்ன அப்படின்னா 9:14. அதே மாதிரி C/B ஓட லென்த்தோட விகிதம் பாத்தீங்கன்னா 10:13. ஏ மற்றும் சியோட விகிதம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 23 சென்டிமீட்டர். அப்போ உலோக கம்பியோட மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? A/B வந்து 9:14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து C/B வந்து நமக்கு 10:13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மைனஸ் சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 23 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவை நம்ம எப்படி கொண்டு வந்துடணும்னா ஒரே மாதிரி கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க B ஓடது பாருங்க 14 இருக்கு, இங்க B ஓடது வந்து 13 இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் நாம பேலன்ஸ் பண்ணணும். அப்ப இந்த ரேஷியோ ஃபுல்லா நம்ம 13ஆல மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரேஷியோ ஃபுல்லா 14ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? A/B/C 9:13 வந்து 117 இருக்கும். அடுத்து வந்து B 14 into 13 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 182. சோ 4 3 12 4 7 8 சோ 182. அடுத்து C ஓடது என்ன கிடைக்கும்? 10 into 14 140 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ABC யோட ரேஷியோ வந்து கொண்டு வந்தாச்சு. ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 23 கொண்டு வந்திருக்கோம். இங்க ரேஷியோல ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? சேம் 23 தான். சி வந்து 140 140 பார்ட் இருக்கு, ஏ வந்து 117 பார்ட் இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 23 பார்ட் கிடைக்கும். 23 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 23க்கு ஈக்குவல். அப்போ 1 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? சோ 1 பார்ட் வந்து 1. ஓகே, சோ கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உலோக கம்பியோட மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த நீளம் என்ன வரும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 140 பிளஸ் 182 பிளஸ் 117 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7 2 9. ஓகேவா? சோ அப்போ 9.
எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 9ல முடியக்கூடிய ஒரு பார்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா 439 கிடைக்கும். 439 ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணா 12 13 ஓகே கரெக்ட் தான். 439 பார்ட்னு இருக்கும். 1 பார்ட் 1ன்னா 439 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 439. அப்ப அந்த கம்பியோட மொத்த நீளம் எவ்வளவு? 439 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த क्वेश्चन. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண क्वेश्चनல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? தேர்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிரோமா? தேர்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த எக்ஸோட வேல்யூ 2 அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குயிக்கா ஆன்சர் கிடைச்சிரும். இது வந்து 28th நவம்பர் ஷிஃப்ட் 3 RRB குரூப் டி ல கேட்ட क्वेश्चंस. ஓகே, தேர்ட் क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² + 3x + 5 when x = 2. x ஓட மதிப்பு 2 இருக்கும்போது இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2² + 3 × 2 + 5 ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் 4 + 6 + 5. அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 15 அப்படின்னு கிடைக்கும். 15 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்த क्वेश्चन. ஓகே, இந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிரவா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். சோ நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு. ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. A smart bazaar is offering buy 16 get 9 free on household items. What is the net percentage discount being offered by the smart bazaar? இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி உள்ள லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணும்போதே ஒரு பொருளோட விலை ₹1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்மார்ட் பஜார் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 16 வாங்கினால் 9 இலவசம் என்ற சலுகையை வழங்குகிறது. ஸ்மார்ட் பஜார் வழங்கும் நிகர சதவீத தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க 16 ஐட்டம் வாங்குனீங்க அப்படின்னா 9 வந்து உங்களுக்கு என்னது? ஃப்ரீ. ஓகே, அப்ப டோட்டலா உங்களுக்கு மார்க் பிரைஸ் எவ்வளவு? ஒரு ஐட்டத்தோட பிரைஸ் வந்து ₹1 வச்சுக்கோங்க. அப்ப மார்க் பிரைஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 + 9. டோட்டலா அங்க எத்தனை பொருள் இருக்கோ அதுதான். அப்ப அதோடது எவ்வளவு வரும்? 25 இருக்கு. ஓகே, அதுல உங்களுக்கு ஃப்ரீ எவ்வளவு கொடுக்குறாங்க? ஃப்ரீ எவ்வளவு கொடுக்குறாங்க? 9 வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப அந்த 9 தான் உங்களுக்கு எவ்வளவு? டிஸ்கவுண்ட். அப்ப டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? மொத்தம் 25 ஐட்டம் இருக்கு. 25ல 9 வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்போ நீங்க ஒரு பொருளோட விலை ₹1 எடுத்துக்கோங்க. அப்ப டோட்டலா 25 ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 25 ரூபீஸ். அப்ப டிஸ்கவுண்ட் 9 கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்ன கிடைக்கும்? டிஸ்கவுண்ட மேல போடணும், மார்க் பிரைஸ கீழே போடணும், இன்டு 100 போட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் கட் ஆகும், 36%. அப்ப டிஸ்கவுண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். 36ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஓகே, நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஷிஃப்ட்டோட क्वेश्चनோட PDF வந்து நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். 25 क्वेश्चनுமே குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். சோ நாளைக்கு லைவுக்கு வரும்போது நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து அந்த 25 क्वेश्चனையும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? டெய்லி நம்ம அடுத்த நாள் என்ன சால்வ் பண்ண போறோமோ அதை முந்தின நாளே நான் உங்களுக்கு குரூப்ல PDF சென்ட் பண்ணிடுறேன். சோ சால்வ் பண்ணிட்டு வாங்க. இப்போ 5th क्वेश्चन பாருங்க. 7 digit நம்பர் கொடுத்திருக்காங்க. இஸ் டிவிசிபிள் பை 11 தென் த வேல்யூ ஆஃப் p. ரொம்ப ஈஸியான क्वेश्चना தான் கேட்டிருக்காங்க இந்த ஷிஃப்ட்ல. சோ 11 ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? 11 ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? ஆட் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணனும், ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது டிஃபரன்ஸ் வந்து 0வா வரணும், இல்ல வரக்கூடிய நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆயிச்சு அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். அப்ப இங்க நமக்கு இந்த p ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 7 8 P3945 கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட் பிளேஸ்னா என்னது? நீங்க உங்களுக்கு தெரியலனா 1 2 3 நம்பர் போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ் தெரிஞ்சிரும். இல்லனா ஆல்டர்னேட்டா போங்க. ஓகே, சோ ஆல்டர்னேட்டா போனோம்னா 7க்கு அடுத்து p, p க்கு அடுத்து 9 வரும், 9க்கு அடுத்து 5 வரும். அப்ப இந்த ஆட் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேனா என்ன வரும்? 7 plus 9 16, 16 plus 5 வந்து 21, 21 plus p அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 plus 3 11, 11 plus 4 15. அப்ப ஆட் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 15 கிடைக்குது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா -15 நான் போடணும். சோ இங்க போடக்கூடிய வேல்யூ எனக்கு எப்படி வரணும்? ஒன்னு 0 வரணும், அப்படி இல்லனா 11ஆல டிவைட் ஆகுற மாதிரி நான் பார்க்கணும். ஓகே, சோ இப்போ 0 11 11 11ஓட மல்டிபிள் வந்து எனக்கு வரணும்.
ஓகே, அப்ப இப்ப எனக்கு என்ன வரும்? 21 minus 15 வந்து 6 ன்னு கிடைக்கும். அப்ப 6 plus p equal to எனக்கு என்ன வரும்? இங்க p யோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்னு 0 வரணும், இல்ல 11 ஆல டிவைட் ஆகுற மாதிரி வரணும். ஃப்ரம் ஆப்ஷன்ல இருந்து போங்க. ஆப்ஷன்ல இருந்து போனோம் அப்படின்னா, இப்ப இந்த p இருக்க இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறேன். 6 plus 6 எனக்கு என்ன வரும்? 12 வரும். 12 வந்து 11 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது, கேன்சல் பண்ணிரலாம். அடுத்து 5 இருக்கு. சோ 5 போட்டேன் அப்படின்னா 6 plus 5 வந்து எனக்கு என்ன வரும்? 11 வரும். 11 ஆல டிவைட் ஆகும். அப்ப அந்த p யோட வேல்யூ நான் என்ன சொல்லிரலாம்? 5 ன்னு சொல்லிரலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். இப்போ ஆப்ஷன் சி டி நான் செக் பண்றேன் அப்படின்னா எனக்கு 6 plus 3 9 ன்னு வரும். 9 வந்து 11 ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 4 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா 6 plus 4 எனக்கு 10 ன்னு வரும். 10 எனக்கு 11 ஆல டிவைட் ஆகாது. சோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். சோ எனக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. கிளியரா? அடுத்த क्वेश्चन. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? 5 क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம். 5 क्वेश्चनல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 6வது क्वेश्चन சால்வ் பண்ணிரோமா? சோ நீங்க கூடவே சேர்ந்து அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, 6வது क्वेश्चनக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Sum of two numbers is 26. Biggest number is greater than the smaller number by 4. Find the bigger number. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை 26. பெரிய எண் சிறிய எண்ணை விட 4 அதிகமாகும் என்றால் பெரிய எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பரை x, y ன்னு வச்சுக்கலாம். அதோட கூட்டுத்தொகை x plus y equal to 26 ன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை விட 4 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் 4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப x minus y equal to 4 ன்னு இருக்கும். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணிருக்கேன்? x வந்து பெரிய நம்பரா எடுத்திருக்கேன். எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஃபைனல் ஆன்சர் x, y யோட வேல்யூ வரும். எது பெரிய நம்பரோ அதை தூக்கி நம்ம ஆன்சர்னு சொல்லிரலாம். இப்போ இத சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x = 30 அப்படினு கிடைக்குமா? y கேன்சல் ஆகிரும். அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 அப்படினு கிடைக்கும். இப்போ x ஓட வேல்யூ 15. நான் எடுத்துர்க்கதே பாருங்க பெரிய நம்பரை x ஆ தான் அஸ்யூம் பண்ணிருக்கேன். x - y = 4 ன்னு போட்டுருக்கேன். அப்ப x தான் எனக்கு பெரிய நம்பர் நான் எடுத்திருக்கேன். புரியுதா? ஏன்னா பெரிய நம்பர்ல இருந்தானே சின்ன நம்பரை கழிக்கிறோம் டிஃபரன்ஸ்ல. அதை வச்சே நான் x வந்து 15 ன்னு சொல்லிரலாம். இல்ல நீங்க y-யும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெரிய நம்பரா இருக்கோ அதையும் சொல்லலாம். இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 15 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 15 + y = 26 ன்னு இருக்கும். அப்போ y ஓட வேல்யூ 26 - 15 1 ன்னு வரும். சோ y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? x ஓட வேல்யூ 15, y ஓட வேல்யூ 11 அப்படினு கிடைக்கும். அப்ப பெரிய நம்பர் என்னது? 15. கிளியரா? அடுத்த क्वेश्चन. ஓகே, இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? இது வரைக்கும் டவுட் இருக்கா? 6வது क्वेश्चन வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம ஒரு 1 hour 1.25 மணி நேரத்துக்குள்ள ஒரு 25 क्वेश्चन சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய ஷிஃப்ட்டோட क्वेश्चंस வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, 7th क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நீங்க சிலபஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் கிளாஸா இருக்கும். ஓகே, 7th क्वेश्चनல பாருங்க. The diagonals of a rhombusனா என்னது? சாய் சதுரம். ஓகே, இந்த ரேஷியோ 3:4. பெரிமீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு சாய் சதுரம் இருக்கு. அதோட மூலை விட்டங்கள் 3:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சுற்றளவு வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சாய் சதுரம், சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சு போட்டோம் அப்படின்னா அதுதான் சாய் சதுரம். ஓகே, சோ இதோட பக்கம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்? சதுரத்தோட பக்கங்கள் மாதிரி சைட்ஸ் மாதிரி ஏன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ டயகனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? D1:D2 வந்து 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்ப சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? இது இந்த சாய் சதுரத்துல இந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் நாம ஒரு கோடு போடுறோம் இல்லையா? இது பேர் வந்து என்னன்னா மூலை விட்டம். ஓகே, டயகனல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப இத D1 எடுத்துக்கலாம், இத D2 எடுத்துக்கலாம். அப்ப ஏரியா என்ன வரும்? 1/2 × D1 × D2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஏரியா. ஓகே, அப்போ நமக்கு டயகனல் வேணும். டயகனலோடது பாத்தீங்கன்னா 3:4 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. வேற என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க? அதோட சுற்றளவு வந்து கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதுல இருந்து நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன தெரியும்? இந்த டயகனல் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா D1² + D2² = 4a² தெரியுமா? அதாவது பெரிமீட்டர்
equal to 4a தெரியும். d1 square plus d2 square ரெண்டு மூலை விட்டங்களையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 4a ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை? இந்த d1 d2 தான் தேவை. இப்போ இதுல இருந்து நாம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. சோ இப்போ பெரிமீட்டர் equal to 100 நமக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து பெரிமீட்டர் 100, பெரிமீட்டர்னா என்னது? சுற்றளவு. இத நாலு பக்கத்தையும் சுத்தி அளந்தீங்கன்னா 100ன்னு கிடைக்கும். அப்போ 4a equal to 100. இதுல இருந்து a யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்குமா? இத கட் பண்ணோம் அப்படின்னா a யோட வேல்யூ 25. இப்போ நமக்கு டயகனல் வந்து 3:4ன்னு தெரியும். அதாவது 3x 4xன்னு தெரியும். இப்போ ஆட் பண்றோம் அப்படின்னா டைரக்டா 3 + 4 7 பார்ட்னு போட்டுறலாம். ஆனா இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது x ஸ்கொயர்னு போடணும். ஓகே, அதை விட்டுற கூடாது. நம்ம அந்த 3 பார்ட்னு எடுத்தோம்னா அந்த ஸ்கொயர் பண்ற வேல்யூ வந்து விட்டுருவோம். அதனால நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் வருதுன்னா ரேஷியோவை 3x 4xன்னு போட்டுக்கோங்க. அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3x square plus 4x square equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 4 into 25 இருக்கும். 4 into 25 வந்து என்னது? 100. கரெக்டா தானே பண்ணிருக்கோம்? 4a equal to 100னா a யோட வேல்யூ 25 கிடைக்கும். சோ இதுல சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா 25 into 25ன்னு போட்டுறலாம். ஓகே, அப்ப 3x square plus 4x square உங்களுக்கு சாரி ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? இது 3ஐயும் ஸ்கொயர் பண்ணும்போது 9x ஸ்கொயர்னு இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 16x ஸ்கொயர்னு மாறும். புரியுதா? நான் வெறும் எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டேன், நம்பரை ஸ்கொயர் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ 25x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 25 100ன்னு இருக்கும் இன்ட்டு 25ன்னு இருக்கும். புரியுதா? இங்க a ஸ்கொயர், ஏயோட வேல்யூ 25, a ஸ்கொயர் 25 இன்ட்டு 25ன்னு போட்டிருக்கோம். ஸோ 25 25 கேன்சல் ஆகிரும். அப்ப x ஸ்கொயர் வந்து 100ல இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைச்சிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடைச்சிருது. அப்ப நமக்கு மூலை விட்டத்தோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப டயகனல் என்ன கிடைக்கும்? d1 equal to x பார்ட் வந்து x வந்து 10, இது வந்து 3x பார்ட். அப்ப 3 into 10 30. ரெண்டாவது டயகனல் என்ன வரும்? 4 into 10 40ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சாய் சதுரத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்ப பரப்பளவு equal to half into d1 into d2, half into 30 into 40 அப்படின்னு போட்டுறலாம். சோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 டைம்ஸ் போகும், 600 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்ப ஏரியா எவ்வளவு? 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 600ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சாய் சதுரத்தோட பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். half into d1 into d2 இது பரப்பளவு. அதுக்கப்புறம் இதோட சுற்றளவு தெரியணும். பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா நாலு பக்கத்தையும் ஆட் பண்றது தான் என்னது? பெரிமீட்டர். சுத்தி அளக்கிறது தான் சுற்றளவு. அப்போ p equal to 4a கிடைக்கும். அடுத்து டயகனல். டயகனல் வந்து d1 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4a ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த மூணு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாஸ். இது வந்து எப்ப கேட்டாலுமே தெரியணும். சோ இப்போ சைடுல ஒரு நோட் மாதிரி வச்சுக்கோங்க, லாஸ்டா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு. அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்கா? 7th கொஸ்டின் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 8th கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிரவா? ஓகே, 8th கொஸ்டின் சால்வ் பண்றேன். A cubical block of wood of side 14 cm is surmounted by a hemisphere by the largest possible diameter. What is the total surface area of the solid thus formed? 14 cm பக்களவு கொண்ட ஒரு கனசதுர மரக்கட்டையின் மேல் ஒரு மிகப்பெரிய விட்டத்தை கொண்ட சாத்தியமான, ஓகே இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அந்த கனசதுரத்துக்குள்ள அந்த ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன சாத்தியம் வரும்? அந்த டயாமீட்டருக்கு என்ன வேல்யூ வருமோ அதை வச்சு நம்ம வரையணும். சாத்தியமான மிகப்பெரிய விட்டத்தை கொண்ட அரைக்கோளம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கிடைக்கக்கூடிய அந்த அந்த உருவம் ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கனசதுரம் வந்து இருக்கும். ஓகே, சோ கனசதுரம் இப்படி வரைஞ்சிக்கலாமா? நம்ம ஸ்கூல் டேஸ்ல வரைஞ்சது தானே. சோ கன செவ்வகமா வரைஞ்சிட்டு இருக்கேனா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கனசதுரம் வரைங்க. இது ஒரு படம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு கனசதுரம். ஓகே, சோ இந்த மாதிரி தானே இருக்கும். சோ ஒரு கனசதுரம் வரைஞ்சிட்டேன். இது மேல ஒரு அரைக்கோளம் வந்து இருக்கு. அரைக்கோளம் வந்து கரெக்டா ஒரு சாத்தியமான விட்டம் அந்த கனசதுரத்தோட பக்கத்திலே வர்ற மாதிரி. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட்ல ஒரு அரைக்கோளம், இந்த பக்கம் கூட நீங்க அரைக்கோளம் வரைஞ்சிக்கலாம், இந்த பக்கம் தான் வரையணும்னு இல்ல. சோ ஒரு அரைக்கோளம் இப்படி இருக்கு. ஓகே, ஃபுல்லா ஸ்பியர் வந்து இப்படி இருக்கும். அரைக்கோளம்னா இதுல பாதி இருக்கும். சோ நான் பாதி வரைஞ்சிட்டேன். ஓகேவா? சோ பாதி கோளம் இதுல அப்படி பொருத்தப்பட்டுள்ளது. ஓகே, இவ்வாறாக உருவாக்கப்பட்ட திண்மத்தின் மொத்த புறப்பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவம் கிடைக்கு பாருங்க. ஒரு கனசதுரமும் ஒரு அரைக்கோளமும் வச்ச மாதிரி ஒரு உருவம், ஒரு வடிவம் கிடைக்குதா? ஓகே, சோ இதோட மொத்த பரப்பளவு என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட பக்க அளவு எவ்வளவு? 14 சென்டிமீட்டர்.
இதோட பக்க அளவு எவ்வளவு 14 சென்டிமீட்டர். அப்ப இந்த அளவு 14 சொல்லிடலாம், இல்லனா இந்த அளவு நான் 14 சொல்லலாம், இல்லனா இந்த அளவு கூட நான் 14 சொல்லலாம். கனசதுரத்தோட பக்கத்தோட அளவு வந்து 14. அப்ப இந்த பக்கங்கள் பாருங்க, இங்க ஒரு பக்கம் இருக்கு, இங்க ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இதுல எந்த பக்கம்னாலும் 14. அப்ப இந்த பக்கமும் 14 இருக்கும். ஓகே, அப்ப இந்த பக்கம் ஃபுல்லா 14னா இது வந்து என்னது, இது இந்த அரைக்கோளத்துக்கு என்னவா இருக்கும், கனசதுரத்துக்கு இது பக்கமா இருக்கும். a = 14 சொல்லிடலாம். அப்ப இந்த அரைக்கோளத்துக்கு, இந்த ஸ்பியருக்கு, இந்த ஹெமிஸ்பியருக்கு இது என்னவா இருக்கும், இது டயாமீட்டரா இருக்குமா, இங்க இருந்து இங்க வரைக்கும். அதாவது நான் இங்க வரைஞ்சிருக்க கோலத்தை இங்க வரைஞ்சு காட்டுறேன். சோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அதோட டயாமீட்டர், அப்படிதானே. சோ இந்த இது சென்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து இது வரை டயாமீட்டரா இருக்கும். அப்ப ஆரம் என்ன இருக்கும், இதுல பாதி. அப்ப அதோட ரேடியஸ் வந்து இதுல 7 அப்படின்னு போட்டுடலாமா. ஓகே, புரியுதா. இந்த கோடு வந்து கனசதுரத்துக்கு பக்கம், அதே கோடு ஹெமிஸ்பியருக்கு வந்து டயாமீட்டர். அப்ப டயாமீட்டர் வந்து 14 அப்படின்னா ரேடியஸ் வந்து 7ன்னு சொல்லிடலாம். இப்ப மொத்த புறப்பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்ப யாரோட சர்ஃபேஸ் ஏரியாலாம் நாம வந்து கண்டுபிடிக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். ஓகே, சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா இது ஸ்பியருக்குள்ளயும் இருக்கு, கனசதுரத்துக்குள்ளயும் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு இடத்துலதான் இந்த பகுதியை வந்து ஆட் பண்ணணும், அப்படிதானே. இப்போ நான் இந்த கனசதுரம் வச்சிருக்கேன், அது மேல நான் ஸ்பியரை வச்சுட்டேன் அப்படின்னா அந்த கனசதுரத்தோட இந்த பகுதி எல்லாம் எனக்கு கொஞ்சம் மறைஞ்சிருமா, இந்த மேல இருக்க பகுதி வந்து எனக்கு மறைஞ்சிரும். அப்ப கனசதுரத்துல எனக்கு தெரியக்கூடிய பகுதி, விசிபிள் சைட் ஆஃப் விசிபிள் கியூப் ஏரியா, மொத்த கியூபோட ஏரியா தேவையில்ல. ஏன்னா அது மேல நான் ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுட்டேன்னா கொஞ்சம் பகுதி தான், இந்த பகுதிகள் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகேவா. அப்ப எதெல்லாம் எனக்கு விசிபிளா இருக்கோ அந்த கியூபோட விசிபிள் ஏரியா பிளஸ் எதோட ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஓகேவா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா டோட்டலா கிடைக்கக்கூடிய இந்த வடிவத்தோட பரப்பளவு என்னங்கிறது எனக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்ப இதோட விசிபிள் ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட கனசதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, கியூபோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, 6a². கியூபோட ஏரியாவுக்கான ஃபார்முலா எப்ப கேட்டாலுமே இது தெரியணும், மென்சுரேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம், 6a². அதே மாதிரி ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது, ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு என்ன வரும், 2πr². அப்படிதானே. சோ இந்த ஏரியா எனக்கு தேவை, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தேவை. அப்ப அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு என்னது, ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². அதே ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நாம என்ன படிச்சிருக்கோம், 3πr² படிச்சிருக்கோம். ஓகே, இது வந்து அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம விசிபிள் ஆகக்கூடிய இடத்துக்கானது மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ எனக்கு விசிபிள் ஆகக்கூடிய இடம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மொத்தம். ஓகேவா, சோ எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது மட்டும் பாத்தீங்கன்னா கனசதுரம் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கனசதுரம் ஃபுல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட பரப்பளவு எனக்கு என்னன்னா 6a². ஓகேவா, இதுல இருந்து எனக்கு கண்ணுக்கு தெரியாத பக்கத்தை நான் கழிச்சிட்டேன். ஓகேவா, இப்படி ஒரு கியூப் இருக்கு, இந்த கியூப்ல எனக்கு எதெல்லாம் தெரியுதோ, நான் ஸ்பியர் அந்த இடத்துல பொருத்துனதுக்கு அப்புறம் எதெல்லாம் தெரியுதோ அந்த இடத்த கூட ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் அந்த இடத்துக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கனசதுரத்தோட பரப்பளவு இருக்கு இல்லையா, அந்த பரப்பளவுல இருந்து எந்த இடம் மறைஞ்சிருக்கோ, இப்ப நான் கியூப் வரைகிறேன் அப்படின்னா இந்த இடம் எனக்கு மறைஞ்சிருக்கும். அப்படிதானே, எந்த இடம் மறைஞ்சிருக்கும், இந்த இடம் எனக்கு மறைஞ்சிருக்கும். கியூபை தூக்கி இதுல நான் இப்படி வைக்கிறேன்னா இந்த இடம் மறைஞ்சிருக்கும். அப்படிதானே. அப்ப இந்த இடம் எனக்கு என்னது, ஒரு சர்க்கிள், கியூபோ அரைக்கோளத்தோட இந்த இடம் மட்டும் எனக்கு, அரைக்கோளம் வந்து இந்த இடத்த மட்டும் எனக்கு மறைச்சிருக்கும். அப்ப இது வந்து எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கா. அப்ப இந்த பரப்பளவு மட்டும் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதோட பரப்பளவு கிடைச்சிருமா. அப்ப கனசதுரத்தோட பரப்பளவுல இருந்து இந்த சர்க்கிளோட பரப்பளவை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு விசிபிள் ஏரியா கிடைச்சிரும். ஓகே, அப்ப அது என்னது, πr². ஓகே, பிளஸ் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு, 2πr². அவ்வளவுதான். இது கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் படம் வரைஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கனசதுரம், அது மேல ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அப்ப எனக்கு டோட்டலா ஏரியா வேணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், கனசதுரத்தோட மொத்த பரப்பளவு 6a² எனக்கு தெரியும். அதுல இருந்து இந்த சர்க்கிளை கழிச்சிட்டேன்னா எனக்கு எது மட்டும் அந்த ஸ்பியர் பொருத்தினதுக்கு அப்புறம் எது தெரியுதோ அது மட்டும் எனக்கு பரப்பளவு கிடைச்சிரும். அப்ப 6a² என்னது, 6 × a யோட வேல்யூ 14 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. 14² - 22/7 × ரேடியஸ். நல்லா கவனிங்க, இது வந்து யாரு, ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த வட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதோடது. ஓகே, சோ அப்ப அதோடது எனக்கு என்ன வரும், ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப 7 × 7 plus 2 × 22/7 × r². r ஓட வேல்யூ எவ்வளவு, 7. ஓகே, சோ 7 × 7 போட்டுறலாமா. இப்ப இதை ஈஸியா கேன்சல் பண்ணலாம். 7 7 கேன்சல் ஆகிரும். இங்க 14 14 உங்களுக்கு 196 இருக்கும். 196 × 6 6 6 36
54 3 57 1176 கிடைக்கும். வேற என்ன இருக்கு? இங்க -154 இருக்கு. பிளஸ் இங்க 7 இருக்கா? 7 கட் ஆகிரும். அப்போ 154 பிளஸ் 2 என்ன வரும்? 300 பிளஸ் 8 308 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்க அடையாளத்தெல்லாம் ஆட் பண்ணலாம். 8 6 14. அப்போ அது வந்து 4 இருக்கும். இங்க ஒரு -4 வரும். அப்ப 4 - 4 0. யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 0ல முடிகிறது தான் ஆன்சர். அப்ப 0ல முடிகிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் சி தான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? இந்த கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஈஸியான கொஸ்டின் தான். சோ ஈஸியான கொஸ்டின் தான். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சப்போஸ் இதுல உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்கா இதோட ரெக்கார்டட் செஷன் வந்து அப்லோட் ஆகிரும். சோ அதுல நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நம்ம நிறைய டைம் லைவ்லயே பார்த்த கொஸ்டின் தான். டெய்லி லைவ்ல பாக்குற கொஸ்டின் தான். ஓகே, சால்வ் பண்ணிரவா? சால்வ் பண்ணுங்க, கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. மார்க்டு பிரைஸ் ஆஃப் எ புக் ஷெல்ஃப் வந்து 572. மார்க்டு பிரைஸ் வந்து 572. இதே கொஸ்டின் பாருங்க, எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நாம சால்வ் பண்ண எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த கொஸ்டின் வருது. which is 40% above the cost price. காஸ்ட் பிரைஸ் 100ன்னு எடுத்துக்கோங்க. நீங்க அடுத்து எழுத போற எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் வரும். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 40% அதிகம். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 140. ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 2% கிடைக்கும். லாப சதவீதம் வந்து 2% கிடைக்கும். அப்ப 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 2% ப்ராஃபிட் அப்படின்னா உங்களுக்கு சரிங்க, மார்க் பிரைஸுக்கு செல்லிங்னு போட்டேனா, அப்ப செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு என்ன வரும்? 100 பிளஸ் 2 102 கிடைக்கும். புரியுதா? காஸ்ட் பிரைஸ் 100ன்னு அசியூம் பண்ணிட்டோம். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க் பிரைஸ் குறித்த விலை வந்து 40% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதனால 140 போட்டாச்சு. இந்த பொருளை விற்கும் போது 2% லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால 100 கூட 2 ஆட் பண்ணி செல்லிங் பிரைஸ் 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 2% லாபத்துல விக்கிறோம் அப்படின்னா அது விற்ற விலை 102. ஓகே, இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட் தள்ளுபடிங்கிறது எதுல இருந்து கொடுப்போம்? மார்க் பிரைஸ்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்கிறது பேர் தான் என்னது? தள்ளுபடி. அப்ப 140 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 102 ரூபாய்க்கு நீங்க வந்து விற்க போறீங்க. ஓகேவா? அதோட மதிப்பு 140 இல்ல, நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்க. குறித்த விலை மார்க் பிரைஸ் வந்து 140, நீங்க 102 ரூபாய்க்கு விக்கிறீங்கன்னா எவ்வளவு தள்ளுபடி எவ்வளவு தள்ளுறீங்க? எவ்வளவு தள்ளுபடி வருது? 38. அப்படிதான். இங்க 40 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ அப்போ எவ்வளவு தள்ளுபடி? எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்து 38. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அப்ப 38 தான் டிஸ்கவுண்ட். எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்கல, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட்டை மேல போடுங்க. எதுல இருந்து தள்ளுபடி பண்ணீங்க? குறித்த விலையில இருந்தா, சோ அதை கீழே போடுங்க. பர்சன்டேஜ்னு சொன்னாங்களா, இன்டு 100 போட்டாச்சு. 0 கட் பண்ணிடலாம். 7 டைம்ஸ் போகும், 19. அப்போ 190, இங்க 7 போட்டுடலாம். 2 7 14, 5 7 7 49. அப்ப 27 பாயிண்ட்னு ஆரம்பிக்கும் ஆன்சர். 27 பாயிண்ட்ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? இதுக்கு அப்புறம் இருக்கிறத நீங்க சால்வ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ஆன்சர் அதான் வரப்போகுது. ஒரு டிஜிட் இல்லைன்னா 2 டிஜிட் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸாம்ல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு ஈஸியா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 1 செகண்ட்ல எக்ஸாம்ல பார்த்ததுமே நாம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்குள்ளே நீங்க சால்வ் பண்ணிருக்கணும் இந்த கொஸ்டினை. பேப்பர் பெண்ணே எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே, இந்த கொஸ்டினுக்கும் எக்ஸாம்ல 1 மார்க் தான். இதுக்கு முன்னாடி ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஒரு கியூபுக்கு மேல ஹெமிஸ்பியர் இருக்குன்னு, அந்த கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான். அப்ப நம்ம எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இங்க sin 45 இருக்கு, இங்க கொசிகன் 45 இருக்கு. சைனோட தலைகீழி தான் என்னது? கொசிகன். அப்ப sin 45 இன்டு கொசிகன் எப்படி எழுதிடலாம்? 1/sin 45 எழுதலாமா? அப்ப sin கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே பேசிக் ஃபார்முலா. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? sin தீட்டாவும் சைனோட தலைகீழி தான் என்னது? கொசிகன். ஓகே, sin தீட்டா ஈக்குவல் டு 1/கொசிகன் தீட்டா, cos தீட்டா ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா, tan தீட்டா ஈக்குவல் டு 1/cot தீட்டான்னு நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாமே தெரியணும். சைனோட தலைகீழி வந்து கொசிகன், காசோட தலைகீழி வந்து சீக்கன், டேனோட தலைகீழி வந்து காட்டுன்னு தெரியணும். அப்ப நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? சைனையும் கொசிகனையும் நான் மல்டிப்ளை பண்ணேன். இவங்க 2 பேரும் தலைகீழின்னு எனக்கு தெரியும். சைனோட தலைகீழி கொசிகன், இவங்க 2 பேரையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 1. அதே மாதிரி டேனையும் காட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1. வேற யார் இருக்கா? காசும் சீக்கனும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 1ன்னு தெரியணும். ஏன்னா இவங்க எல்லாருமே யாரு? தலைகீழிகள். சைனோட தலைகீழி கொசிகன், டேனோட டேனை இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா காட்டு, காசோட தலைகீழி சீக்கன். அப்ப இங்க சைன்
சைனையும் கொசிக்கனையும் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எக்ஸாம்ல டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை 1 அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல சைன் கொசிக்கனுக்கு பதிலாக உங்களுக்கு டேன் காட்டுன்னு வந்திருக்கு, அப்பவும் ஆன்சர் 1 தான். காசும் சீக்கனும் வந்திருக்கு, அப்பவும் ஆன்சர் 1 தான். ஓகே, கிளியரா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலனாலும் இப்ப படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸி தான். சைனோட தலைகிலி கொசிக்கன், காசோட தலைகிலி சீக்கன், டேனோட தலைகிலி வந்து காட்டு. அப்ப அந்த சைனு கொசிக்கன், காசு சீக்கன், டேனு காட்டு, இவங்களை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணிடவா? போன கொஸ்டின் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 10 கொஸ்டின் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த 15 கொஸ்டினே சால்வ் பண்ணிடுவோமா? ஓகே, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. A sum of money was invested at simple interest at a certain rate for 3 years. Had it been invested at a 4% annum high rate, it would have fetched 360 more. Find the principal. நல்லா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை Pன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்? 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம். எதுல? தனி வட்டியில. அது ஆண்டுக்கு 4% அதிகமான வட்டி வீதத்தில். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த அமௌண்ட்டை இப்ப என்ன பண்றோம்னா 4% அதிகமான வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதாம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம பீன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படியோ இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த இதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நாம என்ன பண்றோம், இன்னொரு 4% எக்ஸ்ட்ரா அதிகமா வட்டி போடுறாங்க. இன்னொரு 4% அதிகமா வட்டி போட்டாங்கன்னா நமக்கு இன்னொரு 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, இந்த 360 ரூபாய் எப்படி கிடைக்குது? இந்த 360 ரூபாய் எப்படி கிடைக்கி? அதிகமா கிடைக்கி. ஏற்கனவே ஒரு வட்டி கிடைக்கி நமக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல. இப்போ 4% இன்ட்ரெஸ்ட், இன்னும் கொஞ்சம் 4% எக்ஸ்ட்ரா வட்டி போடும்போது 360 ரூபாய் கிடைக்கி. அப்ப இந்த 360 ரூபாய் கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த 4% எக்ஸ்ட்ரா வட்டி. அப்ப இந்த 360க்கு காரணம் யாரு? 4% எக்ஸ்ட்ரா வட்டி. ஓகே, PNR divided by 100. சில புக்ல PTR divided by 100 போட்டிருப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரேஷியோ மெத்தட்ல இல்ல பெர்சன்டேஜ் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம் அந்த क्वेश्चन. அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஒரு வருஷத்துக்கு 4% எக்ஸ்ட்ரா வட்டி போடுறாங்க, 3 வருஷத்துக்கும் 4% எக்ஸ்ட்ரா வட்டி போட்டாங்கன்னா எவ்வளவு போடுவாங்க? ஒரு வருஷத்துக்கு 4%, நம்ம 3 வருஷம் பேங்க்ல போட்டிருக்கோம் காசை, அப்ப எவ்வளவு வரும்? 12% வருமா? 3 × 4 = 12% கிடைக்கும். அப்ப அந்த 360க்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 4%, 4%, 4%ன்னு 3 வருஷமும் எனக்கு எக்ஸ்ட்ரா வட்டி போட்டதுனாலதான் எனக்கு என்ன ஆகிருக்கு? இந்த 360 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பெர்சன்டேஜ்ல அந்த 360 யாருக்கு ஈக்குவல்? 12%க்கு ஈக்குவல். அப்ப 12% தான் 360. ஓகே, இந்த 360 எப்படி வருதுன்னு தெரியுதா? நம்ம ஏற்கனவே ஒரு அமௌண்ட் போட்டோம், அந்த அமௌண்ட் எல்லாம் என்ன ஏதுன்னா நமக்கு தெரிய வேண்டாம். இப்ப என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 4% போடுறாங்க, வருஷத்துக்கு 4% வட்டி போடுறாங்க. நம்ம காசு எத்தனை வருஷம் இருக்க போகுது பேங்க்ல? 3 வருஷம் இருக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 4, 2வது வருஷம் ஒரு 4, 3வது வருஷம் ஒரு 4, அப்போ டோட்டலா 12% வட்டி கிடைக்கும். அந்த 12% தான் நமக்கு எவ்வளவு? 360 ரூபாய். அப்போ 1% என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 1% என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். நம்ம பிரின்சிபல் எப்பவுமே எவ்வளவு எடுப்போம்? நம்ம எவ்வளவு எடுப்போம்? அசல 100% எடுப்போம். அப்போ 1% 30னா 100% என்ன வரும்? 3000. அப்ப பேங்க்ல நீங்க போட்ட அமௌண்ட் எவ்வளவு? 3000 ரூபாய். 3000ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. 3 வருஷத்துக்கு முதலீடு பண்றோம், 4% அதிகமா வட்டி போடும்போது 360 கிடைக்கி. அப்ப 12% 360னா 1% எவ்வளவு? 30. அப்ப 100% என்ன வரும்? 3000 கிடைக்கும். ஓகே, கிளியரா? இந்த क्वेश्चन பாருங்க, ரேஷியோ ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் அனு அண்ட் பீனா வந்து 4:5. அனு பீனா வந்து 4:5. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுவும் பீனாவும் 5:6 அப்படின்னு மாறுறாங்க. அப்ப பீனாவோட பிரசன்ட் ஏஜ் என்ன? அனு மற்றும் பீனாவோட தற்போதைய வயது விகிதம் 4:5. இப்ப இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வயசு 5:6ன்னு மாறுது அப்படின்னா பீனாவோட பிரசன்ட் ஏஜ் என்ன? இதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. நம்ம புக்ல வந்து நார்மல்
நார்மலா நம்ம நார்மல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், பிரசன்ட் ஏஜ் வந்து அணு வந்து 4x, பீனா வந்து 5x எடுத்துக்கிடுவோம். 6 வருஷத்துக்கு அப்புறம்னா +6 போட்டுக்கிடுவோம். அப்ப என்ன மாறுது, ரேஷியோ 5/6 மாறுது. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி நம்ம பண்ணிருப்போம், அப்படிதானே? பிரசன்ட்ல அவன் அணுவோடது 4x, பீனாவோடது 5x, 6 வருஷத்துக்கு அப்புறம் +6, இது +6 மாறும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட் நான் சொல்லி கொடுத்துறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 24x + 6 × 6 36 = 25x + 30. ஓகே, ஆன்சர் என்ன வரும், 25 - 24. இல்லைன்னா அந்த 24 அங்க கொண்டு வாங்க, எப்படினாலும் பண்ணலாம். இங்க கொண்டு வந்துட்டு இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப x = 6 கிடைக்குமா, 25 - 24 உங்களுக்கு 1, 36 - 30 வந்து 6 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 6 கிடைச்சிரும். பீனாவோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. பீனாவோட தற்போதைய வயது எவ்வளவு, 5 பார்ட். அப்ப 5 × 6 நாம என்ன சொல்லுவோம், 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது நார்மல் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம இதை ஷார்ட்கட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. பிரசன்ட்ல டிஃபரன்ஸ் எடுங்க, என்ன வருது, 1 வருது. 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதுலயும் டிஃபரன்ஸ் என்ன வருது, 1 வருதா. இந்த ஒரு இதுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். பிரசன்ட் ஏஜ் கொடுத்துட்டு 6 வருஷத்துக்கு அப்புறம் வயசு இப்படி மாறுது, 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி மாறுது, 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி மாறுது அப்படின்னு நமக்கு இன்னொரு ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியோக்குள்ள டிஃபரன்ஸும் அதுக்கு அடுத்து உள்ள ரேஷியோக்குள்ள டிஃபரன்ஸும் சேமா வந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருதுன்னா டைரக்டா 1 பார்ட் = 6 போட்டுருங்க. ஓகே, 1 பார்ட் = ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அதை போட்டுருங்க. அப்போ 1 பார்ட் = 6, அவ்வளவுதான். அப்போ இங்க யாரோட வயசு கேட்டிருக்காங்க, பீனாவோட வயசு. அப்போ பீனாவோட தற்போதைய வயது எவ்வளவு, 5 × 6 30. அவ்வளவுதான், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா அந்த ஷார்ட்கட்? நீங்க இந்த மாதிரி வந்து பிரசன்ட்ல இவங்க ஏஜ் இந்த ரேஷியோல இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ இந்த மாதிரி மாறுதுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணலாம். இங்க ரேஷியோட டிஃபரன்ஸ் 1, இங்கேயும் ரேஷியோட டிஃபரன்ஸ் 1 வருதா. அப்போ 1 பார்ட் = 6. அப்ப என்ன கேட்டிருக்காங்களோ அத்தனை பார்ட் என்னன்னு போட்டுடலாம். ஓகே, சோ ரெண்டு மெத்தடும் புரிஞ்சிருச்சா? நார்மல் மெத்தடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஷார்ட்கட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்கா? 12 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஹெசிடேட் பண்ணாதீங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லைவா கரெக்டா அட்டென்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு டைம் இருக்கும்போது லைவா பாத்துருங்க. 1/20 is what percentage of 2/80? 1/20 2/80 இல் 1/20 என்பது எத்தனை சதவீதம்? அப்போ 1/20 is வாட். வாட்டுக்கு இங்க ஒரு டிவைடட் பை போட்டேன். எது, 2/80 into 100. ஓகே, எப்படி எழுதலாம், 1/20. ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படி எழுதணும், வகுத்தல பெருக்கலா மாத்தணும், ரெண்டாவது ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். சோ 80/2 into 100 கேன்சல் பண்ணலாமா? சோ என்ன வரும், 0 0 கட் ஆகிரும், 2 டைம்ஸ் போகும். ஓகே, சோ இங்க 4 இருக்கு கீழே. சோ 2 2s are 4 கட் பண்ணோம் அப்படின்னா 2 into 100 200%. ஓகே, 200%ங்கிறது ஆப்ஷன் சி. எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க. 25 கொஸ்டினுமே நமக்கு டஃப்பா இருக்க போறது இல்ல. எப்படியும் அதுல 20 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. பால், ரியான் அண்ட் மேக்ஸ் கேன் finish a certain piece of work in 15, 14, 21 days respectively. All three of them started working together. Paul left the work after 5 days. Rian left just 3 days before the work was completed. Find the total number of days taken for the work to be completed. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. பால், ரியான், மேக்ஸ். பால் வந்து 15 நாள்ல முடிக்கிறான், ரியான் வந்து 15 நாள், இவன் 21 நாள்ல முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைம் அண்ட் ஒர்க்குள்ள பேசிக்கான இதை பண்ணிடுவோமா? அப்ப இது 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன வரும், 210. சோ 210 தான் காமன் நம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா நார்மல் மெத்தட்ல இது பண்ணுங்க. ஓகே, சோ 210. ஓகே, எல்சிஎம் வந்து 210. இதுதான் நமக்கு என்னது, டோட்டல் ஒர்க். இத 210 மாத்தனா எதால மல்டிப்ளை பண்ணணும் தெரியல அப்படின்னா இதால டிவைட் பண்ணி பாருங்க, நமக்கு 14 அப்படின்னு கிடைக்கும். இத 210 மாத்தணும்னா இத 14 மல்டிப்ளை பண்ணா 210 ஆகுது. அப்ப இத 15 மல்டிப்ளை பண்ணா 210 கிடைச்சிரும். அப்ப இத 210 மாத்தனா 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது நமக்கு என்னன்னு தெரியும், எஃபிசியன்சின்னு தெரியும். பாலோட திறன் 14, ரியான் வந்து 15, மேக்ஸ் வந்து 10. ஒரு நாளைக்கு 10 கேக் பண்றா. இப்ப இங்க இருந்தா நமக்கு கதையே ஆரம்பிக்குது. என்ன சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்துதான் வேலையை தொடங்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
பால் 5 நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு விலகினார். அப்போ ஃபர்ஸ்ட் 5 நாள் தான் யாரு வேலை பார்க்கறாங்க? பால் வேலை பார்க்கறான். அப்போ பாலோட எஃபிஷியன்சி எவ்வளவு? ஒரு நாளைக்கு 14 கேக் பண்ணுவான். ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு 14 கேக்கு. அப்ப 5 நாள் வேலைனா எத்தனை கேக் பண்ணிருப்பான்? 14 × 5 அப்படியே இருக்கட்டும். அடுத்து மேலும் ரியான் வேலை முடிவடைய 3 நாட்களுக்கு முன்பாக வேலையை விட்டு விலகுகிறார். ஓகே. வேலை முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறான்? ரியான் வந்து வேலையை விட்டு போயிடுறான். ஓகே. அப்போ என்ன கொடுக்காங்க? எனில் வேலை முடிவடைய எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள் எத்தனை? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வேலை முடியறதுக்கு ஓகே, வேலை முடியறதுக்கு மொத்தம் எக்ஸ் டேஸ் ஆகும்னு நான் வச்சுக்கிறேன். டோட்டலா எக்ஸ் டேஸ் ஆகும்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நாள்ல பால் வந்து 5 நாள் வேலை பார்த்திருக்கான். ஓகே. அப்போ பிளஸ் இப்போ டோட்டலா எனக்கு எக்ஸ் டேஸ் வந்து வேலை நடக்குது. ஓகே. ரியான் வந்து என்னைக்கு போறான்? வேலை முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போறான். அப்போ மொத்தமா வேலை வந்து எக்ஸ் டேஸ். ஓகே. அந்த எக்ஸ் டேஸ்ல அவன் எத்தனை நாள் வேலை பார்க்கல? 3 நாள் வேலை பார்க்கல. ஏன்னா வேலை முடியக்கூடிய 3 நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிடுறான் அப்படின்னா கடைசி 3 நாட்கள் மட்டும்தான் அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? வேலை பார்த்திருக்க மாட்டான். ஓகே. அப்ப அந்த ரியானோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 15 கேக் பண்ணுவான். சோ இன்ட்டு 15. இப்ப டோட்டலா 12 நாள் வேலை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியான் வேலை முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டானா என்ன சொல்லுவீங்க? 12 - 3 9ன்னு சொல்லுவீங்களா? அதேதான் இங்க டோட்டலா எக்ஸ் டேஸ் வேலை நடந்திருக்கு. அவன் 3 நாளைக்கு முன்னாடி போறான். ஓகே. அந்த 3 நாள் அவன் வேலை பார்க்கல. எக்ஸ் - 3 அவனோட திறன் 15 போட்டாச்சு பிளஸ். ஓகே. அடுத்து யார் இருக்காங்க? வேலை விட்டு மேக்ஸ் பத்தி எதுவுமே சொல்லலையா? சோ மேக்ஸ பத்தி எதுவுமே சொல்ல. அப்போ மேக்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கான். அப்ப 10 × X போட்டுருவோமா? ஏன்னா எக்ஸ் டேஸ் தான் மொத்த வேலை. அவனோட திறன் ஒரு நாளைக்கு 10 கேக் பண்ணுவான். அப்ப எக்ஸ் டேஸ் வேலைன்னா 10x. அப்ப இவன் இந்த ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை பார்த்தது, இந்த ரியானோட வேலை, இந்த மேக்ஸோட வேலை, இவங்க எல்லாரும் சேர்த்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க? 210 கேக் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அப்போ 210 நீங்க போட்டுடலாம். இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 70 பிளஸ் 15x - 45 plus 10x equal to 210 அப்படின்னு போட்டுடலாமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 15 10 25x. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 70 - 45 ஏன்னா ஒரு 25 வரும். அப்படிதானே? சோ 25. அப்ப இந்த 25 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா -25 மாறும். அப்ப 210 - 25 நமக்கு என்ன வரும்? 185 கிடைக்கும். அப்படிதானே? 175 வரும். 200ல இருந்து மைனஸ் பண்ணா 210 அப்போ 185 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 185 divided by 25. 5 5 25, 3 5 15, 7 5 35. அப்போ 7.4 7.4 days. ஓகே. அப்போ 7.4 daysல மொத்த வேலையும் முடியும். அதான क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. மொத்த வேலை முடிவடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 7.4 days. 7.4ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்த क्वेश्चन. இந்த கொஸ்டினை பாருங்க எத்தனாவது ஷிஃப்ட்ல வருதுன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து லைவ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதோட 4வது டைம் வருது இந்த கொஸ்டின். ஓகே. சேம் கொஸ்டின்ஸ் தான். ஒரு ஷிஃப்ட்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாடல் தான், நம்பர் தான் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் வந்து 50% லெஸ் than the cost of TV. காஸ்ட் ஆஃப் த வாஷிங் மிஷின் increases by 60%. TV decreases by 11%. What is the percentage change in the total cost of 6 washing machine and 2 TVs? வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட்ல சால்வ் பண்ணணும். சலவை இயந்திரத்தின் விலையானது. சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? சோ இது வரைக்கும் ஓகே தானே? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஓகே. சலவை இயந்திரத்தின் விலை டிவியின் விலையை விட 50% குறைவு. ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்க டிவி அப்படின்னு போட்டுக்கிறேன், இங்க வாஷிங் மிஷின் போட்டுக்கிறேன். அப்போ 1/2 போட்டுக்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? சலவை இயந்திரத்தின் விலை டிவியோட விலையை விட 50% குறைவு. அப்ப டிவி வந்து எனக்கு எப்படி இருக்கு? 2 ரூபாய் அப்படின்னு இருக்குன்னா வாஷிங் மிஷின் அதுல இருந்து 1 ரூபாய் கம்மி. 2 - 1 1ன்னு போட்டுடலாம். ஓகே. இப்ப திடீர்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 வாஷிங் மிஷின் வாங்க போறேன், நான் 2 டிவி வாங்க போறேன். ஓகேவா? நான் வாங்க போறது 6 வாஷிங் மிஷின் 2 டிவி. திடீர்னு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பிரைஸ் வந்து இதாகுது. ஓகே. அப்ப நான் எத்தனை சலவை இயந்திரம் வாங்குறேன்? 6. ஓகேவா? வாஷிங் மிஷின் 6, டிவி வந்து நான் எத்தனை வாங்குறேன்? டிவி வந்து நான் 2 டிவி வாங்குறேன். ஓகே. அப்ப டோட்டலா நான் எவ்வளவு வாங்குறேன்னு பாத்துக்கிடுவோம். சோ டிவி வாஷிங் மிஷின். சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இத ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4:6 இருக்கும். அப்ப நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா டிவி நான் வாங்குறது 2 பார்ட், வாஷிங் மிஷின் எவ்வளவு பார்ட் வாங்குறேன்னா நான் 3 பார்ட் வந்து வாங்குறேன். ஓகே.
ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவியோட விலை சலவை இயந்திரத்தோட விலை வந்து 60% அதிகமாகுது. ஓகே, அப்ப நான் வாங்குறது எத்தனை 3 வாஷிங் மிஷின் வாங்குறேன். அப்ப 60% வந்து இது என்ன ஆகுது, ரேட் வந்து அதிகமாகுது. இதுல வந்து எனக்கு என்ன ஆகுது, டிவி வந்து 11% ரேட் வந்து கம்மியாகுது. டிவியோட விலை வந்து 11% கம்மியாகுது, -11%. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிவிக்கு எனக்கு என்ன ஆகுது, டிவிக்கு சோ -22. ஓகே, இதோட ரேட்ல என்ன ஆகும், +118 ஆகும். அப்ப எவ்வளவு எனக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு, 180 - 22னா 180 - 20னா 150 வரும், 160 வரும். அப்போ 158. ஓகே, 158. அப்ப எனக்கு மொத்தத்துல எவ்வளவு கம்மியாகி இருக்கு, சோ மொத்தம் எவ்வளவு 5 பார்ட். ஓகே, அப்ப மொத்தத்துல எனக்கு எவ்வளவு வரும், 3 5 15, 1 5 5 6 5 30, 31.6% கிடைக்கும். 31.6% எனக்கு ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ்ல வருது. அப்ப இன்க்ரீஸ், 31.6% இன்க்ரீஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல இது வரைக்கும் டவுட் இல்லையா? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிரோமா? Okay, அடுத்த question. For a trip of 600 km, truck travels the first 300 km at a speed of 40 km per hour. At what speed should it cover the remaining distance so that the average speed is 70 km per hour? Average speed in concept பார்த்திருக்கோம். Average speed கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வகையான ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா distance constant இருக்கு அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தென்காசியில இருந்து திருநெல்வேலி போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒரு 70 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து தென்காசி டு திருநெல்வேலி போனாலும் 70 கிலோமீட்டர் தான், திருநெல்வேலி டு தென்காசி வந்தாலும் நமக்கு எவ்வளவு 70 தான். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2ab டிவைடட் பை a plus b. ஓகே, இப்போ இந்த மாதிரி கதையில பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா டோட்டலா கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 கிலோமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த லாரி வந்து 300 கிலோமீட்டருக்கு ஒரு வேகத்தை பயன்படுத்துது, அதுக்கப்புறம் இன்னொரு கிலோமீட்டருக்கு ஒரு வேகத்தை பயன்படுத்துது. ஓகே, அப்படிதானே, அதன் சராசரி வேகம், அதாவது இன்னொரு இதுக்கு எவ்வளவு பயன்படுத்துறாங்க ஸ்பீடுன்னு கொடுக்கல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டலா சராசரி ஸ்பீடு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 70 கிலோமீட்டர். என்னன்னா இப்போ இங்க இருந்து பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறான், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். பில இருந்து சிக்கு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறான், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு சேமா இருக்கா, இல்ல, இது 100 இருக்கு, இது 200 இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இல்ல. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இல்லனா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இந்த ஃபார்முலால போடணும். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா மொத்தம் 600 கிலோமீட்டர் தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 300 கிலோமீட்டர் வந்து 40 கிலோமீட்டர் பெர் வேகத்துல போறாங்க. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு அடுத்து எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்கங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து மீதி இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 300 வந்து எவ்வளவு போயிட்டாங்க, 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறாங்க. அடுத்த 300 பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இதுல போறாங்க நமக்கு தெரியாது. ஓகே, அப்ப நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு 70 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ 600ல ஃபர்ஸ்ட் 300. ஓகே, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அப்படிதானே, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் ஒரு வெயிட், கொஸ்டினை கரெக்டா நான் புரிஞ்சுக்கலையா? ஃபர்ஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறாங்க. ஓகே, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, கரெக்ட் தானே? அப்போ ஸ்பீடு வந்து போட்டேன், டிஸ்டன்ஸ், ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு 600. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். சோ 600 டிவைடட் பை, ஓகே, சோ நான் சொல்றது புரியுதா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 300 கிலோமீட்டர். ஓகே, சோ ஸ்பீடு எவ்வளவு 40. அப்ப டைம் எவ்வளவு வரும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு 300 டிவைடட் பை 40ன்னு கிடைக்கும். அப்ப 300 டிவைடட் பை 40. ரெண்டாவது பார்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல 300 போயாச்சு, அப்ப ரெண்டாவது பார்ட்ல உங்களுக்கு என்ன வரும் 300. ஓகே, டிவைடட் பை என்ன வரணும், ஸ்பீடு வந்து எவ்வளவு 70. ஸ்பீடு வந்து கொடுக்கல, சாரி எக்ஸ் ஸ்பீடு வந்து கொடுக்கல. ஓகே, சோ இப்போ நாம இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஓகே, சோ 300 காமன் எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 0 கட் பண்ணி விட்டுருவோம். 7 = 60 டிவைடட் பை 300 பொதுவா எடுத்துருங்க, கொஞ்சம் சின்ன நம்பரா மாறிடும். 1/40 பிளஸ் 1/x. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 7 = 60 டிவைடட் பை 300. இல்ல, இதையே கட் பண்ணிடலாம், அப்படிதானே? சோ 0 கட் ஆகிரும். ஒரு 6
5 30. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு, ஈஸியா தான் இருக்கு. 7 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு நமக்கு இங்க என்ன இருக்கு 40x இருக்கும், அப்படிதானே? 40x கீழே வரும், மேல வந்து 40 பிளஸ் எக்ஸ் இருக்கும். இதை எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 40 பிளஸ் எக்ஸ் இருக்கும். இந்த 5 வேணா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்டே. ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்ம பண்றதுதான், நமக்கு அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை வச்சு எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். 5 அங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 35 இருக்கும். ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு, அப்ப இது என்ன ஆகும், தலைகீழ மாறுமா? அப்போ 40x டிவைடட் பை உங்களுக்கு என்ன கிடைக்கும், x பிளஸ் 40, 40x டிவைடட் பை x பிளஸ் 40 இருக்கும். இதை இங்க கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படிதானே? சோ இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க வச்சு இதை கேன்சல் பண்ணிருக்கலாம். 7 5 35, 8 5 40. அப்ப 7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 40 ஈக்குவல் டு 8x. அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7x பிளஸ் 280 ஈக்குவல் டு 8x. அப்ப 8x மைனஸ் 7x உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப x இஸ் ஈக்குவல் டு 280. அப்ப ரெண்டாவது பார்ட்ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு இதை வந்து கடந்திருப்பாங்க, எவ்வளவு ஸ்பீட்ல போயிருப்பாங்க, 280. ஓகே, சோ 280ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா? இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन போயிரோமா? சிம்பிளான கான்செப்ட் தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டாவது இடத்துல இந்த இது எப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டா பிரிச்சிருக்காங்க அந்த ஜேர்னியை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 300 கிலோமீட்டர் ஒரு இதுல போயிருக்காங்க, அடுத்த 300 கிலோமீட்டர் ஒரு இதுல என்ன பண்ணிருக்காங்க, ரீச் ஆயிருக்காங்க. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரெண்டாவது ஜேர்னில எவ்வளவு ஸ்பீட்ல போனாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து 3 நாள்ல வேலையை முடிப்பான், பி கிட்ட கொடுத்தோம்னா 5 நாள்ல முடிக்கிறான், சி வந்து 15 நாள்ல முடிக்கிறான். How long will they take to complete thrice the same work working together? இந்த क्वेश्चனும் லைவ்ல அடிக்கடி பார்த்திருக்கோம். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஏ வேலையை 3 நாள்ல முடிக்கிறான், பி கிட்ட கொடுத்தோம்னா 5 நாள்ல முடிப்பான், சி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா 15 நாள்ல முடிப்பான். அப்ப 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் என்ன கிடைக்கும் நமக்கு, 3 5 15. டோட்டல் ஒர்க் எவ்வளவு, 15. 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 15 தான் எல்சிஎம் வரும். இதுதான் டோட்டல் ஒர்க். இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும், அதை வச்சு இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஓகே, சோ டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹோலா டிவைட் ஆகும். அப்ப இதுதான் எல்சிஎம்னு சொல்லிடலாம். இதை 15 மாத்தனா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏயோட திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்றான், பி வந்து ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான், சி வந்து ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணுவான். இப்ப என்ன அப்படின்னா 3 மடங்கு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப வேலை வந்து எனக்கு 15 கேக் பண்ணணும். இப்ப 3 மடங்கு ஆக்கிட்டாங்க வேலைய. அப்ப எனக்கு எத்தனை கேக் வரும், 15 இன்ட்டு 3 45. ஓகே, அப்ப இப்போ வேலை 3 மடங்கு ஆயிருச்சு. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், ஏயோட திறமை ஒரு நாளைக்கு 5 கேக்கு, இவன் 3 கேக்கு, இவன் 1 கேக்கு. அப்ப டோட்டலா ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 9 கேக் பண்ணுவாங்க, அப்படிதானே? அப்ப எனக்கு 45 கேக் பண்ணணும். அப்ப எத்தனை நாள்ல பண்ணுவாங்க, 45 டிவைடட் பை 9 எவ்வளவு வரும், 5 days. ஓகே, ஒரு 9 9 5 9 45. அப்ப டோட்டலா 3 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள் ஆகும். 5 நாள்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோட்டல் அந்த 3 மடங்கு வேலைங்கிறத ரீட் பண்ண மாட்டாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படி இல்லாம நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துரும். ஓகே, இந்த क्वेश्चनல பாருங்க அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் வந்துருச்சு. நிஷி travels to a shopping mall at a speed of 21 km per hour and returns at a speed of 77 km per hour. What is the average speed for the entire journey? நிஷி வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு இங்க இருந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கு ஷாப்பிங் மால், வீட்ல இருந்து போறான்னு கூட வச்சுக்கோங்க, ஹோம். ஓகே, இது மால். இங்க போறதுக்கு 21 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறா. ஷாப்பிங் மால்ல இருந்து திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 77 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, இப்போ வீட்ல இருந்து ஷாப்பிங் மால் போறதுக்கு இவ்வளவு ஸ்பீடு யூஸ் பண்றா, ஷாப்பிங் மால்ல இருந்து இங்க வர்றதுக்கு 77. அப்போ வீட்ல இருந்து ஷாப்பிங் மால் போனாலும் ஷாப்பிங் மால்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து சேம் தானே. அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்னது, 2ab டிவைடட் பை a plus b. ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் எவ்வளவு, 21. ரெண்டாவது ஸ்பீட் எவ்வளவு, 77. a plus b 77 plus 21. ஆன்சர் என்ன வரும், 7 1 8 98 கிடைக்கும். ஓகே, சால்வ் பண்ற மாதிரி இருக்கா? 49 டைம்ஸ் போகும். 7 வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 11 7 77, 7 7 49. ஸோ திருப்பி 3 டைம்ஸ் போகும். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு, 33 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே, 33ங்கிறது ஆப்ஷன் டி.
கிளியரா? ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா சொன்னேன், ரெண்டு கான்செப்ட்டுமே நமக்கு கொஸ்டின்ல வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் கான்செப்ட். இது வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா 2ab டிவைடட் பை a plus b கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நாம லைவ் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். P is in any point inside the rectangle ABCD. ABCD னு ஒரு சதுரம் வந்து வரைஞ்சுக்கிறேன். அதுல P வந்து ஒரு புள்ளி இருக்கு ரெக்டாங்கிளுக்குள்ள. ஓகே, சோ ABCD வரைஞ்சிட்டேன். இங்க புள்ளி வச்சாச்சு. சோ இங்கதான் எனக்கு Pங்கிற பாயிண்ட் இருக்கு. PA ஈக்குவல் டு 73, PB ஈக்குவல் டு 57, PC ஈக்குவல் டு 99, PD என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PA ஸ்கொயர் plus PC square equal to PB square plus PD square. அதாவது இதான் அந்த Pங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. PA ஸ்கொயர் plus PC ஸ்கொயர் equal to PB ஸ்கொயர் plus PD ஸ்கொயருக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ PA ஸ்கொயர் 73 ஸ்கொயர் plus PC வந்து எவ்வளவு 99, PB எவ்வளவு 51. நாம கண்டுபிடிக்க வேண்டியது PD ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியலனாலும் யூனிட் டிஜிட் வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ என்ன கிடைக்கும்? இங்க யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா, இல்லனா அதுக்கு முன்னாடி இந்த 51 இங்க கொண்டு வந்துருங்க. 73 ஸ்கொயர் minus 51 ஸ்கொயர் plus 99 ஸ்கொயர் equal to PD ஸ்கொயர். A ஸ்கொயர் minus B ஸ்கொயர். A plus B into A minus B ஃபார்மட்ல எழுதலாம். A ஸ்கொயர் minus B ஸ்கொயர்னா A plus B into A minus B ஃபார்மட்ல எழுதலாம். A plus B னா 3 1 4 7 5 12 தானே. சோ இங்க என்னது 51 57? கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க? 57. ஓகே, 57 நான் 51 போட்டேன். ஓகே, 57. ஓகே, ஏன்னா கொஞ்சம் கேன்சல் ஆகிற நம்பர் மாதிரி வரும். ஸோ அதை வச்சுதான் சொன்னேன். 7 3 10, 7 5 12, 12 1 13, 130. A பிளஸ் பி. A மைனஸ் பின்னா 13ல 7 போச்சுன்னா 6, 16 வருமா? ஸோ 16. ஓகே, ஸோ பிளஸ் 99 ஸ்கொயர் ஈக்குவல் டு PD ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ நம்ம ஈஸியா யூனிட் டிஜிட் வச்சு இது பண்ணிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எதுல முடியும்? 0ல முடியும். ஓகே, ஓகே கரெக்டா? 0ல முடியும். இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1ல முடியும். அப்படிதானே? சோ 1ல முடியும். இங்க 0, இங்க 1. ஏதாவது அடையாளம் ஏதாவது மாத்தி போட்டிருக்கேனா? 0 + 1 அப்போ 1 1. சோ 1ல முடியும். 1ல நல்லா பாருங்க, நமக்கு ஆன்சர் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 0ல முடியும். யூனிட் டிஜிட் வச்சு பண்ண போறோம். இங்க ஆன்சர் வந்து 1ல முடியும். ஃபைனல் ஆன்சர் எனக்கு PD ஸ்கொயர் எதுல வரும்? 1ல முடிகிற மாதிரி வரும். அப்போ 1ல முடிகிற மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு ரூட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு 1 9 இருக்கும், இல்லைன்னா 1 இருக்கும். ஓகே, இங்க ஆப்ஷன்ல 1ல முடிகிற ஆன்சரே இல்ல. அப்ப 9 தான் ஆன்சர். அதாவது 109 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். நான் சொல்றது புரியுதா? யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, எக்ஸாம்ல டைம் எடுக்கும். எனக்கு PD ஸ்கொயர் வேல்யூ தான் வரணும். எனக்கு இங்க நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 6 0ல முடியும். 0 இங்க வந்து 1ல முடியும். 9 ஸ்கொயர் 99 ஸ்கொயர் 1ல முடியும். 0 + 1 வந்து எனக்கு என்னது 1. அப்ப PD ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் வந்து 1. யூனிட் டிஜிட் 1 இருந்தா ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்னு 9 ஸ்கொயர் இல்லனா 1 ஸ்கொயர். இங்க ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 ஸ்கொயர் இல்ல. அப்ப நான் ஷுவரா சொல்லிரலாம் 109 தான் ஆன்சர்னு சொல்லிரலாம். இதுக்கு அடுத்து உட்கார்ந்து நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது. நமக்கு ஸ்டெப் மார்க் எதுவுமே கிடையாது. யூனிட் டிஜிட் வச்சு நமக்கு எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஒரு 2-3 செகண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இத வேற क्वेश्चनக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन. இத வேணாலும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து 109 தான் வரும். இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். திருப்பி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சோ டைம் எடுக்கும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन போயிடுவோம். சோ இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்றது. அதை இங்க வச்சே இன்னும் ஈஸியா எலிமினேட் பண்ணிரலாம். என்ன வரும்? 3 ஸ்கொயர் வந்து 9. 9 ஸ்கொயர் வந்து 1ல முடியும். ஓகே, சோ நமக்கு 9 1 10. சோ 10. சோ 9 இங்க வந்து 1 10, இங்க 7. சோ 9. அப்படிதானே? 7 ஸ்கொயர் 9. 10 - 9 1ல முடியும். அங்க வச்சே இந்த ஸ்டெப்ல வச்சே நம்ம 109 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இதுக்கு அடுத்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணவே வேண்டாம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணக்கூடியது எக்ஸாம்ல. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. ரஞ்சித் sold an item for 582 earning a profit of 20%. What was the cost price of the article? ஈஸியான क्वेश्चन. ரஞ்சித் ஒரு பொருளை 582 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவருக்கு லாபம் 20% கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கிடுவோம். செல்லிங் பிரைஸ நாம என்ன சொல்லலாம்? 20% லாபம்னா 100 + 20 120ன்னு சொல்லலாம். கேன்சல் பண்ணி ரேஷியோவா மாத்திடுவோமா? சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
5 2 10 6 2 12 காஸ்ட் பிரைஸ் 5 பார்ட் செல்லிங் பிரைஸ் வந்து 6 பார்ட்னு இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க 582 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்ப 6 பார்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு 582. இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும் 9 6 54 7 6 42 1 பார்ட் வந்து 97. அப்போ அதோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலை வந்து 5 பார்ட். அப்ப 97 into 5 9 7 35 45 3 48 485 ரூபாய். அந்த பொருளோட உண்மையான விலை வந்து 485. ஓகே கிளியரா? அடுத்த கொஸ்டின். இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுவும் லைவ் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. 2 men can do a piece of work in 2 days. How many men will do it in 4 days? 2 ஆண்கள் M1 D1 equal to M2 D2 கான்செப்ட். 2 ஆண்கள் ஒரு வேலையை 2 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? சோ D2 கொடுத்துட்டாங்க. சோ M2 கண்டுபிடிக்கணும். இப்போ நாம ஈஸியா கட் பண்ணிரலாமா? கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு M2 வந்து என்ன கிடைக்கும் 1. ஓகே, அப்ப எத்தனை ஆள் தேவை? ஒரே ஒரு ஆள் தேவை. சோ 1ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா? அப்படியே M1 D1 equal to M2 D2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துரும். அடுத்த क्वेश्चन. A sum of money is to be distributed. So கனெக்ஷன் எல்லாம் ஓகே தானே? எதுவும் கட் ஆகல இல்லையா லைவ்? ஏன்னா நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது வேற ஸ்கிரீனு, உங்களோட சாட் பார்த்துட்டு இருக்கிறது வேற ஸ்கிரீனு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. எதுவும் டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Sum of money is to be distributed among ABCD. ABCD 4 பேருக்கு 17:3:9:6ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுக்கிறோம். C gets to 94 more than B. Then how much did A receive? ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. A is to B is to C is to D க்கு 17 is to 3 is to 9 is to 6ங்கிற ரேஷியோல நம்ம பகிர்ந்து கொடுக்கிறோம். சி ஆனவர் B ஐ விட 294 ரூபாய் அதிகமா வாங்கினாரு அப்படின்னா ஏக்கு கிடைத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட்? 9 - 3 6 பார்ட். ரைட்டா? 9 - 3 6. 6 பார்ட் வந்து 294. இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 4 6 24 9 6 54. 1 பார்ட் வந்து 49 கிடைக்கும். ஏ பெற்ற தொகை எவ்வளவு? ஏ பெற்ற தொகை எவ்வளவு? 17 பார்ட். அப்போ 1 பார்ட் 49னா ஏயோட தொகை எவ்வளவு? 49 into 17. ஆன்சர் எதுல முடியும்? 9 7 63. 3ல முடியும். இங்க ஆப்ஷன் வாங்க. 3ல முடியக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான். மத்த ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் 833 தான் ஆன்சர் வரப்போகுது. எக்ஸாம்ல இந்த மாதிரி ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. குரூப் டில பெரும்பாலும் ஆப்ஷன் ஈல வந்து நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும் லாஸ்டா நடந்த பேப்பர் வரைக்கும் நன் ஆஃப் தி அபோவ்னு கொடுக்கவே இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அக்யூரேட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்றது, ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல டைம் சேவ் ஆகும். ஓகே, நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் பாருங்க இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, அடுத்த क्वेश्चन. 50% of 20% of 2/3 is 686. Find the number. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தெரியாதா? சோ அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அதோட 2/3, அதுக்கப்புறம் அதுல 20% எடுக்கிறோம். 20% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/5ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் ஒரு 50% எடுக்கிறோம். ஓகே, 50% 1/2ன்னு எழுதலாம். இப்படி அந்த நம்பர்ல 2/3 எடுத்து 20% எடுத்து 50% எடுத்து ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 686ன்னு வரும். அப்ப அந்த நம்பர் என்ன? அவ்வளவுதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இது சிம்பிள் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் தான். கட் பண்ணிரலாமா? 2 கட் ஆகிரும். வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல. சோ அப்ப x is equal to 686 into 5 3 15. ஸோ 5 into 3ன்னு போடுங்க. இப்போ யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ண முடியாது, எல்லாத்துலயும் 0 தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 686 into 5 போட்டுருவோம். 6 5 30 40 43 30 34. ஸோ 0ல முடிஞ்சிருக்குனே 3. ஸோ 3 3 9 4 3 12. ஸோ 9 9 1 10. ஸோ 10 290. ஆன்சர் வந்து 10,290. 10,290ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? அடுத்த क्वेश्चन. arithmetic mean of the observation கொடுத்திருக்க ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட கூட்டு சராசரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதான போடணும். இதான சராசரி. arithmetic meanனா டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அதை போடணும். அப்ப arithmetic mean equal to டோட்டல் ஆட் பண்ணுங்க. 17 22 24 26 29 33 41 45. இங்க 4 இருக்கா? சோ 45க்கு இத போட்டாச்சு. 4 மிச்சம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2
8 14 21 24 30 34 34 36 36 ஒரு 4 40 405 எக்ஸாம்ல உட்காந்து 29 பிளஸ் 48 ஸ்டெப் எல்லாம் எழுதாதீங்க. ஓகே, டைரக்டா பார்த்து அப்படியே ஆட் பண்ணுங்க. டிவைடட் பை எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஸோ டிவைடட் பை 9 போடுங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 45. 4 9 36 5 9 45. 45ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4 முதல் 9 மடங்குகளின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்க? 4ஆம் வாய்ப்பாடோட 9 மடங்கு வரைக்கும் எழுதுவாங்க. 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20 அப்படின்னு போட்டுட்டு 9 மடங்கு எதுல முடியும்? 9 நாள் 36. இது எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 9 போடுவாங்க. ஓகே, சோ அது எக்ஸாம்ல டைம் எடுக்கும். இத நல்லா பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் எல்லாமே என்ன வருது? டிஃபரன்ஸ் எல்லாமே 4. அப்ப இது எதுல இருக்கு? ஏபில இருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு. ஓகே, அப்ப ஏபியோட ஆவரேஜ், ஏபில ஒரு சீரிஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. ஓகே, ஒரு சீரீஸ் இருக்கு, அந்த சீரீஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு, ஏபி கூட்டுத்தொடர்ல இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. அப்ப இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 4, லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு? 36 டிவைடட் பை 2. அப்போ 40 டிவைடட் பை 2, ஆன்சர் எவ்வளவு? 20. ஓகே, 20ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா? 25 கொஸ்டினும் சால்வ் பண்ணியாச்சு. 28th நவம்பர் ஷிஃப்ட் 3ல உள்ள 25 கொஸ்டினையும் 1 மணி நேரத்துல நாம சால்வ் பண்ணிட்டோம். நாளைக்கு சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டினை நம்ம குரூப்ல நான் 25 கொஸ்டினோட பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அந்த 25 கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாம 30 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சோ நாளைக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வாங்க, அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் நாம பார்த்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சா? எல்லாமே ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கா? கிளாஸ முடிச்சிருவோமா? ஏதாவது சொல்லுங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, கொஸ்டின் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஒவ்வொரு ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, வேற ஏதாவது ஜென்ரலா டவுட் இருக்கா? எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அப்ளை ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ டவுட்டை நீங்க இங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல இதுல உங்களுக்கு கேட்க முடியலனாலும் நம்ம டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஆப்புக்கு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப், லக்ஷ்மி மேக்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களான்னு பாருங்க. குரூப்ல இல்ல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆகிடுறாங்க. எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, தெரியாம எக்ஸிட் ஆயிட்டேன் அப்படின்னு. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வேற எதுவும் டவுட்னா. ஓகே, கிளாஸை இதோட முடிச்சிடலாம். டெய்லி கரெக்டா கிளாஸுக்கு வாங்க. நாளைக்கு ஒரு 10:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவா இருந்ததுனால லேட் ஆகிருச்சு. நாளைக்கு 10:30க்கு கிளாஸ் இருக்கும். 10:30 to 11:30க்குள்ள அடுத்த ஷிஃப்ட் கொஸ்டினை வந்து நம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ. குரூப் டி ஆகஸ்ட்ல இருக்கும், கன்ஃபார்மா ஆகஸ்ட்ல வந்துடும். ஸோ இன்னைக்கு அந்த ரிசல்ட்டோட ஹியரிங் வந்து இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஒன்ஸ் அந்த ரிசல்ட் வந்துருச்சு, பிடிக்கு டேட் வந்துருச்சு அப்படின்னா இந்த 22Kக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா வேகன்சி, அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஸ்பீடா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து 85 to 90 இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வாங்க. ஜஸ்ட் நான் கட் ஆஃப் அந்த பார்டர்ல நிப்பேன்னு இல்லாம அந்த டாப்பர் லெவலுக்கு இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கிளாஸ் இதோட முடிச்சிடுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.